உங்களுக்கு ஏன் கோபம் வந்ததுன்னா அதில் அபயஹஸ்தம் இப்படி காட்டுறாப்படி அதுதான் எங்க சிம்பிள்னாரு, காங்கிரஸோட சிம்பிள்னாரு. உங்களுக்கு மூஞ்சி செத்து போச்சு, மூஞ்சி செத்து போச்சு. அதோட காலி நீங்க மோடி மூஞ்சி அந்த இடத்துல ஒரு க்ளோஸ்அப் காட்டினாங்க. சார்பட்டா பரம்பரை படத்தில் காட்டுவாங்க. ஆரியா சொல்லுவார், உன் கண்ணில் பயத்தை பார்த்துட்டேயா, உன் கண்ணில் பயத்தை பார்த்துட்டேன். நடுங்கி போய் உட்காந்துருக்காரு. எனக்கு என்ன வருத்தம்னா இப்படியெல்லாம் இந்த ராகுல் பண்ணுறது என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்க. என்னைக்கோ ஒரு நாள் மோடி நாடாளுமன்றத்துக்கு வர்றாரு, இப்படியெல்லாம் பேசினார், மறுபடியும் வருவார் அவர், உடனே வெளிநாட்டுக்கு கிளம்பிடுவார். இதுதான் சாக்குன்னு கிளம்பிடுவார், வரவே மாட்டார். ஏன் இப்படி பண்ணுறீங்க? அவர் என்னைக்கோ ஒரு நாள் வந்தார், முதல் முறையாக ஒரு எதிர்க்கட்சி பேசுறதுக்கு ஒரு பதில் அளிக்கிறதுக்கு எந்திரிச்சார் பாருங்க. அதுதாங்க ராகுல் காந்தியோட வெற்றி, அதுதாங்க ராகுல் காந்தியோட வெற்றி. அமித்ஷா நாட்டுடைய சர்வாதிகாரியின் பேர் எடுத்த அமித்ஷா அவர் எந்திரிச்சு பதில் சொல்ல வச்சு பப்புன்னீங்க வச்சார் பாருங்க. ஆப்பு என்ன மாதிரி ஆப்பு நடக்கலையே, முடியலையே. அந்த சின்ன பையன் பேசுறதுக்கு நடுங்குறீங்களே, கேள்விக்கு பதில் வரல. சின்ன பையங்கிறத அதான் சின்ன பையன், முதிர்ந்த ஆளு சின்ன பையனாட்டு பிஹேவ் பண்றீங்க. சின்ன பையன் வளர்ந்த முதிர்ச்சியோட பேசுற, அப்படி அசிங்கமா இல்லை உங்களுக்கு? எனக்கு வேலை அது முடிஞ்சது, அவ்வளவுதான். சின்ன பையன் கிட்ட உங்களால சமாளிக்க முடியல. நீங்க இருக்கட்டும், அதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு அவருக்கு சொன்னதுல வெறுப்பை வளர்க்குறீங்க. நஃப்ரத்துங்கிறார். வெறுப்பு வெறுப்பு, உன் பேச்சு பூரா வெறுப்பு. அதைத்தான் அவர் திருப்பி சொன்னார். சிவனுடைய திருச்சூலத்தை விவரிக்கிறாரு. பாம்பை கழுத்தில் போட்டிருக்கார். பாம்பு பயங்கரமானது, இருந்தாலும் அதையும் நான் அன்பு காட்டி சரியாக்குவேன். அதனால தான் சிவன் கழுத்தில் பாம்பு இருக்குதுன்னார். எல்லாமே ஒவ்வொரு வரிக்கு வரி அழகாக சொல்கிறார். இந்து மதத்தை பற்றி இன்னைக்கு ராகுல் காந்தி பேசுனது உங்களுக்கு நீங்கள் தாங்க வெக்கப்படணும். இந்து மதத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு நீங்க முதல் ராகுல் காந்தி கிட்ட போய் கேட்டு, அவர் சொல்ற இந்து மதம் எங்களுக்கு தெரியும், வேண்டாங்க, உங்களுக்கு வேண்டாம். பரமசிவன் பாம்பு ஏன் அங்க இருக்குதுன்னு கண்டனம் சொல்லிருக்காரு. உங்களுக்கு அதுல ஒத்து வராது. அன்பே சிவன்ற சொன்ன இந்து மதம் உங்களுக்கு ஒத்து வராது. அடிக்கிறதா சிவன்றதா உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய மதம். அது கரெக்டா இருக்குது. நீங்க அதை ஒத்துக்க மாட்டீங்க.